Hey traders, welcome all. Krishna here. ஸோ எகெயின் இன்றைக்குமே நிஃப்டி செல் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ மார்னிங்கே நான் டெலிகிராம் சேனல்லையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே சார்ட்டை போஸ்ட் பண்ணிவிட்டு 9:27 நான் அப்டேட் பண்ணிட்டேன் கிளியர் செல் சிக்னல்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் தீபக் நைட்ரேட் ஸ்டாக்கை பற்றியுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா கம்மிங் டேஸில் 2300 வரை போகலாம் அப்படிங்கிறதான் நம்மளோட வியூவாக இருந்துச்சு. இன்ட்ராடேலேயே கிட்டத்தட்ட 30+ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹாட் டாபிக் வந்து அடானி என்டர்பிரைஸ் தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதனால அடானி என்டர்பிரைஸ் இந்த மாதிரி செல் ஆஃப் ஆச்சுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அண்ட் கம்மிங் டேஸில் எப்படி போகலாங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஓவர் வேல்யூவோ என்ன அப்படிங்கிறத பற்றி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், 2020 இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 300-400 ஜோனில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ரைஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 4000 ரேஞ்சில் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா ஹிண்டர்பர்க்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்டாக் அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு வரும்போது என்னாகும், ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து அதை ஷார்ட் பண்ண பார்ப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஓவர் வேல்யூவாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 3 இயர்ஸாக இந்த ரேஞ்ச், அதாவது 300 ஜோனில் இருந்து 4000 போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் வித்தின் 1 மந்த் ஆர் 2 மந்தில் 4000லேருந்து 1200 ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு நெகட்டிவ் சினாரியோ அந்த ஸ்டாக் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா. ஸோ இப்போயுமே என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட எஸ்டர்டே 2800 ஜோனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே செல் ஆஃப் ஆகி இன்றைக்கி 2183 க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி, இது வந்து போஸ்ட் செட்டில்மெண்ட் க்ளோசிங் ப்ரைஸ், பட் டே லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இது வந்து இப்போயுமே ஓவர் வேல்யூஸ் தான் இருக்குது. இது வந்து எகெயின் நல்ல செல் ஆஃப் ஆகி கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ இது எகெயின் செல் அண்ட் ரைஸ் தான், ஒரு நல்ல ஸ்டாக் ஃபார் இன்ட்ராடே பிளேயர்ஸுக்கு. ஸோ இது என்ன தான் மேலே போனாலுமே நான் ஷார்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை டச் பண்ணலாம் 1200. இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே போகும். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற நியூஸ் வந்து சாதாரண நியூஸ் கிடையாது. இது பிக் இம்பேக்ட் அடானி என்டர்பிரைஸுக்கு. ஸோ உடனே ரெக்கவரியெல்லாம் நடக்காது. நீங்கள் பிளைண்டாக போயிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இது ரிவர்சல் ஆகின்னு நினைக்காதீங்க. வால்யூமை பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு இட்ஸ் டேக் டைம். ஓகேயா? ஸோ இது வந்து நல்ல கேண்டிடேட் ஃபார் ஷார்ட்டிங். ஓகேயா? ஸோ இந்த லோவை கட் பண்ணும், கண்டிப்பாக கட் பண்ணும். கட் பண்ணுச்சு அப்படின்னா கீழே போகுது சான்ஸ் அதிகம் 1200. என்ன தான் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆனாலுமே நான் வந்து பை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஏன் பை பண்ண பார்க்க மாட்டேன்னா இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு ஓவர் வேல்யூவான ஸ்டாக். ஸோ இதில் வந்து நம்ம பை பண்ணுறதை காட்டிலும் செல் பண்ணுறது தான் அதிகம். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்காது, சப்ளை தான் அதிகமாக இருக்கும். ஓகேயா? சிம்பிள் லாஜிக். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோலேயே நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிஃப்டி வந்து செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குன்னு. ஸோ பாருங்கள் இன்றைக்கி மார்னிங்கே நமக்கு கிளியராக என்ட்ரி கொடுத்துருச்சு. ஸோ நான் டெலிகிராம் சேனலுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் சார்ட்டை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் செல் சிக்னல் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படியே கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேயா? நல்லா பாருங்கள், இங்கேருந்து நல்ல செல் ஆஃப் அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல கன்சாலிடேட் ஆகிருக்கு, எந்த ஒரு ரிவர்சலுமே ஆகலை. தட் மீன்ஸ் அடுத்து என்ன நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது எப்படி போகலாங்கிறத. ஸோ உங்களை பார்த்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் மார்னிங் நல்லா செல் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. பட் ஓகே, இது வந்து ஒரு சின்ன ரிவர்சல் தான். இந்த மாதிரி ரிவர்சல் கொடுத்தனால பையிங் ட்ரெண்டுக்கு ஆயிடுச்சு, மேலே போகலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எகெயின் செல் அண்ட் ரைஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஜோன் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ நிஃப்டி பேங்க் என்ன தான் மேலே போனாலுமே 51,200 பிரேக் பண்ணாத அளவுக்கு நான் வந்து ஷார்ட் பண்ண தான் பார்ப்பேன். இதுவுமே எகெயின் செல் அண்ட் ரைஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட்டை பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கையுமே ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸோ தீபக் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல பிகிரி செட்டப்பில் தான் இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அதனால தான் இந்த கேண்டில் பாருங்கள் நல்ல புல்லிஷாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அப்படியே மேலேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா எகெயின் இது கீழே போகுது சான்சஸ் அதிகம். அண்ட் நம்ம ட்ரெண்ட் லைனுமே ட்ராப் பண்ணி குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதையுமே செக் பண்ணி பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில். அந்த ஜோனெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 2300 வரை வரலாம். ஸோ இதுவுமே ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது இல்லை நல்ல ரிவர்சல் ஆகுது கீழே அப்படின்னா கண்டிப்பாக தீபக் நைட்ரேட்னு கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதையுமே நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்டர்டே வீடியோலேயே நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறோம் பிகினர்ஸ்க்காக. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங் கரியருக்கு இந்த கோர்ஸ் ஒரு பில்லராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.